அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயூட அப்ளிகேஷன் 2022 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கிளியராக தெளிவாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறதே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷனில் தான் அவசரம் போய் தப்பு பண்ணுறீங்க. அவசரப்படாமல் பொறுமையாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட நேமு கரெக்டாக கொடுத்துக்கோங்க, கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் இனிஷியல் கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் என்னன்றதை கரெக்டாக போடுங்க, மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. ஃபாதர் நேம் கொடுத்துங்க, மதர் நேம் கொடுத்துங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணதும் உங்களோட இதை காமிக்கும். இதை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதில். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதும் உங்களுக்கு நேராக உள்ள அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜில் போயிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இது வரும். இதில் மெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நேராக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே என்ட்ரு ஆகுங்க. சப்மிட் கொடுத்ததும் மை அப்ளிகேஷன் வரும். மை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூஜி அப்ளிகேஷன் 2022-23 வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். அதையும் ஓகேன்னு கொடுத்து ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ இதுக்குள்ளே போனதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஸ்ட் ஸ்டடி இருக்கும். ஸோ இது போல் 12th இதுமாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுக்குவோம். ஸோ அதில் ஆல்ரெடி ஃபில் பண்ண ஒரு சில இது மட்டும் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேம்லாம் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்க வேண்டி தான். நம்ம நேஷ்னாலிட்டி உங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்குறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாக தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுங்க, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்னு கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் தான் உங்களுக்கு கோட்டா வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அகாடமிக்னா அகாடமிக்னு கொடுங்க, ஒகேஷனல்னா ஒகேஷனல் கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி வந்து அகாடமிக்னா அகாடமிக் கொடுங்க, ஒகேஷனல் குரூப் படிச்சிருந்தீங்கன்னா ஒகேஷனல் கொடுங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லைன்னு விட்டுருங்க. இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிசபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியராக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ உங்கள் கம்யூனிட்டி நெக்ஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி கொடுங்க. உங்கள் கம்யூனிட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த கம்யூனிட்டின்னு பார்த்துக்குங்க. ஓசியா, பிசியா, எம்பிசியா என்னென்னு பார்த்துட்டு கிளியராக அதை கொடுங்க. சரிங்களா? எந்த கம்யூனிட்டியோ அதை கிளியராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரீஜன், சரிங்களா? ரிலீஜன் என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு ஹிந்துனா ஹிந்துன்னு கொடுத்துங்க, என்னன்றதை அதர் இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ்ட் நேமு. ஸோ கேஸ்ட் நேம் வந்து உங்களோட கேஸ்ட் நேம் என்னன்றதை கரெக்டாக கொடுத்து அதோட இதை வந்து அதோட கோட் நம்பர் வந்து ப்ரௌச்சரில் இருக்கும். தெளிவாக போய் அதை பார்த்துக்குங்க. கோட் நம்பர் ப்ரௌச்சரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதே போட்டுறாதீங்க. ப்ரௌச்சர் உள்ளே போங்க. இதை போல் பார்த்துட்டு அந்த கேஸ்ட் நேமை போடுங்க, கோடை போடுங்க. ஸோ கோடை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த்து. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் பர்த்து எங்கே பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் சிதம்பரம்னு சொல்லிவிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் டங்க்கு. ஸோ மதர் டங் தமிழ்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க, போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 இயர்ஸ், அதாவது 10th, 11th, 12th இது வந்து எங்கே படிச்சிங்க, தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தால் தமிழ்நாட்டில்னு போடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் படிக்கலைன்னா நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கலைன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா, இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஏதாவது இருக்கா பாருங்கள். இல்லைனா விட்டுருங்க. இருக்குன்னா அதை போட்டுக்கோங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் 12th பாஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டோட ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லை ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் அதை வந்து கிளியராக போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட போர்டு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு, நம்ம வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதை போட்டுக்கிறோம். மீடியம் வந்து நம்ம படிச்சுக்கிறது தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக கேட்குறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் போட்டுங்க, தமிழ்னா தமிழ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் என்னன்றது செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒகேஷனல் கொடுத்ததுனால அதில் 2 குரூப் இருக்குது. ஸோ பயாலஜி, அக்ரிகல்ச்சர், தியரி அக்ரிகல்ச்சர், ப்ராக்டிக்கல் அக்ரிகல்ச்சர் அண்டு ப்ராக்டிக்கல் அக்ரிகல்ச்சர் 2 அப்படின்னு இருக்குது. பயாலஜி, அக்ரிகல்ச்சர் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஸோ எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி லாஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணியிருந்தோம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எலிஜிபிள் தான். ஸோ அதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த 4 சப்ஜெக்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி. ஸோ இது போல் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கிளியராக பார்த்துங்க. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அகாடமிக்கில் இருக்கவங்க இது போல் பார்த்து அகாடமிக் போட்டுக்கோங்க 12th. ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் குரூப்புக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து சப்ஜெக்டில் கிளியராக சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ 12th ரோல் நம்பர் கிளியராக போட்டுக்கோங்க. எதுன்றது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு பாருங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சில்லைனாலும் வாங்க போகிறீங்கனாலும் எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது தான் அது தேவைப்படும். இங்கே சப்மிட் பண்ண தேவையில்லை, அதனால் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம் அக்ரிகல்ச்சர் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட முழு அட்ரஸ், ஓகேங்களா, கிளியராக உங்களோட அட்ரஸ் வந்து போடுங்க. ஸோ கிளியராக இருக்கட்டும், அட்ரஸ் எல்லாமே தெளிவாக இருக்கட்டும். அட்ரஸில் உங்களோட பில்டிங் நம்பர், லேண்ட்மார்க்கு, டவுன் ஆர் சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டல் ஆஃபீஸு, ஓகேங்களா, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக எல்லாத்தையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கிளியராக கொடுத்துக்கோங்க. 1 by 1 கரெக்டாக பார்த்து போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எந்த இதோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ஆல்டராக ஒரு ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட் நம்பர் யார் நம்பராவது அதில் கிளியராக கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சேமாக இருந்ததுன்னா சேம்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MB தான் இருக்கணும். அதை கிளியராக போட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸும் வந்து 100 MB தான் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. 100 KB தான் இருக்கணும். ஓகேங்களா? 100 KB இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சப்மிட் பண்ணிவிட்டு சிக்னேச்சரும் அது போல் 100 KB இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. எடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு அதையும் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணி கொடுத்து முடித்ததும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கேட்கும். ஸோ அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கிளியராக பார்த்து கொடுங்க. ஓகே, சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து இப்போ நம்ம கொடுக்கலாம். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் 6th to 12th வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க, எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க, சரிங்களா, ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, இது எல்லாத்தையும் கிளியராக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுங்க. அதே போல் எய்டடில் படித்தா எய்டட் கொடுங்க. அதே போல் இங்கிலீஷ் மீடியம் படித்தா இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க. ப்ரைவேட்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கரெக்டாக கிளியராக கொடுங்க. ஸோ அதே போல் ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு, உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டுனா எய்டுன்னு கொடுங்க. ஸோ அர்பனா ரூரலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, அதையும் கரெக்டாக கொடுத்துங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டே கிளியராக போட்டுருங்க. ஸோ போட்டு கொடுத்ததும் சேவ் கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த 4 சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்கல், அக்ரிகல்ச்சர் தியரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இதுன்னு கரெக்டாக பார்த்துங்க. அந்தந்த நம்ம மார்க்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு 100ன்னு கொடுத்துங்க. டோட்டல் மார்க் 100 கொடுங்க. என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை கொடுத்து டோட்டல் மார்க் கொடுத்து உள்ளே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போனதும் உங்கள் 12th 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி, ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டாக்குமெண்ட்டும் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து கிளியராக போடுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதை சப்மிட் பண்ணுங்கள். 1 by 1 நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும், லோட் ஆகும். ஸோ இது லோட் பண்ணி முடித்ததுமே நீங்கள் இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கு கொண்டு போகும் உங்களை. ஓகேங்களா? ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கு நேராக போயிட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நமக்கு TNAU அப்ளிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டனே இது தான், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் நிறைய பேர் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க, இன்னொன்று மாற்றி கொடுத்துருவாங்க, இன்னொன்று கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்காம அஃபிலியேட்டட் காலேஜில் ரொம்ப
ரேங்கிங் கம்மியாக இருக்க காலேஜ் தூக்கி மேலே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச நேமில் இருக்கிறதுனால கொடுத்துருவாங்க, இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால கொடுத்துருவாங்க. இது போல் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம், பெஸ்ட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் காலேஜை அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். கவர்மெண்ட் காலேஜ் வரத்துக்கு உண்டான எல்லா சான்ஸுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் அப்ளை பண்ணும்பொழுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போவும் நிறைய பேர் வந்து எவ்வளோ தான் சொன்னாலுமே அவங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாற்றி கவர்மெண்ட் காலேஜ் கீழே போட்டு அஃபிலியேட்டட் காலேஜ் மேலே போட்டு அதேமாதிரி ரேங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்க காலேஜெல்லாம் தூக்கி திரும்பவும் மேலே போட்டுடுறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய காலேஜ் நல்ல காலேஜ் கூட வராமல் போயிடுது. அதுமாரி நிறைய பேர் அதுமாரி பண்ணி தான் உங்களோட உங்களுக்கு வர வேண்டிய காலேஜே உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்க வேண்டிய நல்ல காலேஜ் கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ இதில் கரெக்டாக பார்த்து ஓரளவுக்கு பெஸ்ட்டு காலேஜாக உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கும் எந்த காலேஜ் வரும், கவர்மெண்ட் காலேஜ் எந்த லெவலுக்கு வர வைக்கலாம் அப்படின்றது தெளிவாக பார்த்துட்டு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கோங்க, தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி டவுட்டாக இருந்தால் நம்ம ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், அதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஒருத்தவங்களும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக போடும். ஸோ ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு. எகைன் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கிளியராக செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு பக்காவாக பாருங்கள், திரும்ப எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நேமு, உங்களோட அட்ரஸ், எவ்ரிதிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மார்க்லாம் கரெக்டாக இருக்கா, அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ்லாம் திரும்பவும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றத கிளியராக திரும்ப ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ சப்மிட் திஸ் எபோ மேலே இருக்கிறது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் டிக் மார்க் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் சேஞ்சே பண்ண முடியாது. இந்த பேஜோட நீங்கள் ஒரு வாட்டி நிறுத்தி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பேஜ் கொடுத்ததுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு பண்ணித்தரோம். ஓகேங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற லெவலுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷனை போட்டு கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இதனால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்பயுமே அவசரப்பட்டு ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணி கண்ணாப்பினான்னு கொடுத்துறாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.